ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் புதுசாக 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ் சீரிஸில். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன மாடலு, அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அதோட ஸ்பெக்குக்கு அந்த ப்ரைஸ் கரெக்டாக தானா அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இறுதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனல் புதியதாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் 3 மாடல் லான்ச் பண்ணாங்க. அது என்னென்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்கில் s10e ஃபஸ்ட் ஒன், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா s10, மூணாவது பார்த்தீங்கன்னா s10 ப்ளஸ். ஸோ 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த s10eயில் பார்த்திங்க அப்படின்னா 5.9 இன்ச் டிஸ்பிளே சைஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா s10 வெறும் s10. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 6.10 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. அது போக s10 ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாடல் வந்து சேமாக தான் இருக்கும். டிஸ்பிளே சைஸு கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டிஸ்பிளே சைஸ் இருக்கும். எல்லாமே அமோல்ட் டிஸ்பிளே தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா மாடல் வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. மாடல் பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் கேமரா கொடுக்குறாங்க. அது ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நியூ டெக்னாலஜி சொல்லிட்டு வந்து பாப்அப் கேமராலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அதை தவிர்த்து விட்டு இவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து டூயல் கேமரா கொடுக்குறாங்க. அது டிஸ்பிளேக்குள்ளேயே கொடுக்குறாங்க. எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் நான்சே இல்லாமல் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே கார்னரில் கொடுக்குறாங்க. 2 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா இருக்குது. ஃப்ரண்டில் 2 கேமரா, பேக் சைடில் 3 கேமரா, ப்ளஸ் உங்களுக்கு பார்த்து ஆட்டோ ஃபோக்கஸ் எல்இடி லைட்டு, ஃப்ளாஷ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடுது. ஸோ ரெண்டாவது ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா அது. ஸோ இதில் பட்ஜெட் என்ன, ஸோ அதை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஹைலைட்டாக பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு 9.0 இயங்குது, ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷனில் இயங்குது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா 48 MP கேமரா கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 18 MP கேமரா கொடுக்குறாங்க. அது போர்ட்ரேட் எஃபெக்ட் இது மாதிரி எடுக்கிற விஷயங்களுக்கு. உங்களுக்கு ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த பாட்டத்தில் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடில் சொல்ல தேவையில்ல, வழக்கமாக போய் 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸ்லிம்மாகவும் இருக்குது. இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க s10eயில். ஸோ s10 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ கேலக்ஸியில் s10e அந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 55,900 கொடுக்குறாங்க. 55,900. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா s10, ஸோ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா s10ல் வந்து 128 GB. ஸோ s10ல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து 128 GB, இன்னொன்று வந்து 512 GB இன்னொரு ஸ்டோரேஜோட. அந்த 128 GB பார்த்திங்க அப்படின்னா 66,900 வருது. அதே போல் அந்த s10ல் 512 GB பார்த்தீங்கன்னா 84,900 வருது s10ல். அதே அதுக்கடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா s10 ப்ளஸ். ஸோ s10 ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 மாடல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 மாடல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 128 GB ஒரு மாடல் இருக்குது, 512 GB ஒரு மாடல் இருக்குது, 1 TB ஒரு மாடல் இருக்குது. ஸோ இதுவரை கொடுத்ததுலேயே இருக்கிற வேலையில் ஃபஸ்ட்டு இருக்கிற மொபைல் பார்த்திங்கன்னா அதிக TB மொபைல் ஸ்டோரேஜ் கொடுத்தது சாம்சங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபஸ்ட் s10 ப்ளஸில் பார்த்திங்கன்னா அந்த 128 GB பார்த்திங்கன்னா 73,900 வருது. s10 ப்ளஸில் 512 GB பார்த்திங்க அப்படின்னா 91,900 வருது. ஸோ அந்த s10 ப்ளஸில் 1 TB இருக்குது. அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த மாடலு ஹைலைட், ரொம்ப சைஸும் பெருசாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் 1 TB ப்ரைஸில் என்ன இருக்குன்னு, அதாவது 12 GB ரேமு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 TB மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 TBன்றப்ப ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஐஃபோன்லாம் ரீச் பண்ணிட்டாங்க. 1,17,900 கொடுக்குறாங்க. ஸோ ஐஃபோன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஃபோனில் 1,00,000 ரூபா வந்திருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1,17,900 கொடுக்குறாங்க. ஸோ இந்த s10ல் என்ன இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், 2 மொபைல் s10 வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு மொபைலேருந்து இன்னொரு மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். அது எப்படின்னா எந்த வயரு கேபிளுமே இல்லாமல். ஸோ s10ல் 2 எக்ஸ்டென் வந்து பேக் சைடை வந்து நீங்கள் 2மே சேர்த்து வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் s7 நோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ வயர்லெஸ் அந்த பேடு மேலே நம்ம மொபைலை வச்சு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2 மொபைல் அடுத்தடுத்து மேலே வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேக் சைடில் 2 மொபைல் திருப்பி வச்சோம் அப்படின்னா சார்ஜ் ஏறுற மாதிரி ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பார்க்குறப்ப கொஞ்சம் சாம்சங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா முன்பே சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைலோட ப்ரைஸு ப்ளஸ் அந்த ஸ்பெக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதை கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதையும் எல்லோரும் பார்த்துக்கட்டும். ஸோ முன்பு சொன்னது போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.